கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உபதேச பயிற்சி செய்கிறவங்களுக்கு இறைவனை அடையிறது தடையாக இருக்கிறது யார்? உபதேச பயிற்சி செய்கிறதே தடை தான். ஏன்னா ரோபோ மாதிரி செய்யக்கூடாது. நான் உபதேச பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அப்போ நீ ரோபோ தான். என்னடா பயிற்சி செய்கிறது நியாயமான விஷயம் தானே. கரெக்டாக 6 மணி டெய்லியும் பண்ணுவேன். கரெக்டாக 6 மணி டெய்லியும் பண்ணக்கூடாது, எழுந்துக்குன்னா பண்ணணும். ஏன்னா 6 மணிக்கு பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா 7 மணி ஆச்சுன்னா பண்ண மாட்டான். ஏன், நம்ம தான் தூங்கிட்டுமே, டைம் ஆயிடுச்சேன்னு. அப்போ அவர் கரெக்டாக பண்ணுறாரா? உபதேச பயிற்சியை கரெக்டாக பண்ணுறதுன்னா என்னன்னு ஒரு கேள்வி இது. முதல்ல எது கரெக்டாக பண்ணுறது அதுவே தெரியாது. அவன் எப்படி கடவுள் அடையிறது தடையாக இருக்கான். ஸோ சரியாக பண்ணுறன்ற ஒரு நினைப்பே தடை தான். எதை பயிற்சியை சரியாக பண்ணுறேன்றல அது என்ன தான், தடை தான். விரும்பும் போதெல்லாம் பண்ணுவேன், தோணும் போதெல்லாம் பண்ணுவேன், எப்போல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்போல்லாம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். கரெக்டாக பண்ணுறவன்னு இருக்க மாட்டேன், ரொம்ப லிபரலாக இருப்பேன். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கடவுளை அடையிறதுக்கு உபதேச பயிற்சி குத்துக்கிறாரு. போட்டில் எழுதி உட்காந்தேன் சார், கரை சேரலன்னா துடுப்புனா பண்ணா ஆட்டணும், துடுப்பு தானே ஆட்டணும்ட்டு மேலே வச்சுன்னு ஆட்டினது. ஏன்னா ஆட்டும்போது எங்கே போய் வரணும், தண்ணியில் போய் வரணும். தண்ணியில் போய் வரணுன்ட்டு தண்ணியில் போய் ஒரு கை பலமாக இருக்குது, ஒரு கை பலமாக இல்லைன்னா தண்ணி ஆட்டினேன்னா என்ன ஆகும், சுற்றி வருவீங்க. அல்மா கரெக்டாக பண்ணால் என்ன மாட்டீங்க சார். நான் போட்டில் உட்காந்துக்கிறேன், துடுப்பு போட்டுனுக்கிறேன், கரெக்டாக போட்டுனுக்கிறேன்றீங்க. எது கரெக்டிப்பா? கரை தான் இலக்கு. எது? கரை தான். அலை அடிக்குது, அனைத்தையும் துடுப்பு போடுவேன், போட்டு அதுவும் என்ன பண்ணுறேன், கரையில் சேர்த்துரும். ஸோ பயிற்சியை ஒழுங்காக பண்ணினே வந்தியானா ஒழுங்காக கரெக்டு கிடையாது. கரெக்டுக்கும் ஒழுங்குக்கும் வித்தியாசம் இருக்குது. டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குது, கரெக்ட்னஸ் ஒன்று இருக்குது. கரெக்டுக்கும் டிசிப்ளினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிசிப்ளின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டைம் மேனரோ இது ஒரு ஷெட்யூல்டோ கிடையாது. ஷெட்யூல்டையும் மாரி ஒழுங்காக இருக்கணும், அது பேர் தான் டிசிப்ளின். புரியுதா? எனக்கு ஆர்டர் கொடுக்கல சார் அதனால் நான் கம்முனதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி தானே சொல்லுவியா? ஆனால் மிலிட்ரியில் முட்டாளாயிட்டு இருப்பான். ஏன், எப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஒபேத ஆர்டர் தான். ஆர்டர் பண்ணாமல் ஏன்னா ஷூட் பண்ணணுன்னு கேட்பான். புரிஞ்சிச்சா? அவன் முட்டாளுக்கு தான் அங்கே மிலிட்ரிக்கு ஃபிட்டு. ஒருத்தன் ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு போய் யாரையும் சுடுறதுக்கு போகிறான்னா அவன் எப்பேற்பட்ட முட்டாளாக இருப்பான். யாரையும் அடிக்கிறதுக்கும் சுடுறதுக்கும் போய் நாட்டில் சேர்ந்து நைட் அண்ட் டேவோ உங்களுக்காக நாங்கள் காவலுக்குறோன்னு வர பெருமையாக வர சொல்கிறோம். எனக்கு அசிங்கமாக இருக்கும். நேரம் காவல் சொன்னாங்க, போய் தூங்க வேண்டியது தானே. என்ன இந்த நாய் பூனைங்களுக்கெல்லாம் யாருன்னா மிலிட்ரி வச்சுன்னு காத்துக்கிறாங்களா? எவனோ ஒருத்தன் பெரிய ஆளுன்னு சொல்கிறான், அவனுக்கு பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் சொன்ன இட்ட வேலையை நல்லவனை அதை கூட சுட்டு போயிடுவீங்க, அவ்வளோ தானே. மிலிட்ரியிலேருந்து என்ன செய்வீங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், உங்கள் தலைவருக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவொன்னே அவனை பண்ணுவீங்க, அவனை பார்த்து சுடுனா எதிரி எல்லாம் என்ன பண்ணால் உனக்கு அவன் உங்கள்கிட்ட துப்பாக்கி இருந்து எதுவுமே என்ன பண்ணுவேன் சுடுவேன். அதனால் கரெக்ட்லாம் கிடையாது, அது கரெக்டும் கிடையாது. உபதேச பயிற்சின்னா என்ன, இந்த மாதிரிலாம் பயிற்சி இருக்குது, இதை ஒழுங்காக என்ன பண்ணுங்கள். எப்போ பண்ணலாம், எப்போ போலவும் பண்ணலாம், அப்படி தானே. டெய்லியும் காலைல பண்ணுறேன் சாதாரணங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ணால் போதும்னு சொன்னீங்க தானே. ஓ, அப்போ நான் இன்னும் தப்பு பண்ணிட்டேன். என்னத்துக்கு என்ன சொல்லிட்டுக்கிறேன், நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யலாம், 2 வேலை செய்யலாம், காலைல செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், எல்லாத்தையும் வந்துடுவான். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலைனாச்சும் செய்யின்னு சொல்லி முடிச்சிருப்பேன்னா அதை மட்டும் மனப்பாடம் ஆகிட்டு இருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் இப்போ கரெக்டாக செய்யுதுன்னா என்ன, இவ்வளோ சொன்னேன் எது கரெக்டு? ஒரு நாளைக்கு 3 நாள் நான் கரெக்டாக 3 நாள் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறேன் தெரியுமா, கரெக்டாக 3 வேலையும் முக்கால் பயிற்சி தான் செய்வேன். அது சொல்லும் உனக்கு ஒரு நேரம் பாடுறான்ட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே அலாரம் அடிக்கும், ட்ரிங்னு வச்சுருப்பாரு. அது பார்த்தோன்னே ஓகே அடுத்தது இன்னொரு என்ன ஆகும், புரியுதா? எது கரெக்டு, அப்போ எது தடை? அப்பா கிறிஸ்டிய பாயிண்ட்டு, கடவுள் அடிக்கிறதுக்கு தடை எதுன்னா நான் சரின்றது தான். நான் சொல்லக்கூடாது, நான் இப்போ கூட சொன்னேன் தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினப்பில் செய்யலாம், சரின்னு செய்யக்கூடாது. தவறுனும் தப்பாக இருக்கக்கூடாதுன்னு செய்யணும். பயிற்சி எப்படி செய்யணும்? இப்போ பக்தியோட உண்மையாக பக்குவமாக
செஞ்சால் என்ன ஆகும்? கடவுளை அடையலாம். இப்போ கடவுளை அடையிறதுக்கு தடை இது. பயிற்சியை கரெக்டாக செய்யுது. பயிற்சி பக்காவாக கரெக்டாக செஞ்சேன்னா கடவுளே அடைய மாட்டேன். ஏன்? போட்டில் ஏற்ற உட்காண்ட பக்காவாக துடு போட்டுனுக்கிற. கிழக்கு எது மேற்கு தெரியுது, கடவுளுக்கு போயிட்டேன். இப்போ பக்காவாக விட்டுனுக்கிற, எங்கே போய் நிற்ப? படகு துடுப்பெல்லாம் இருக்குதா இல்லையா? உன்னுடைய இலக்கு எது? பயிற்சியை கடவுள் அடையிறதா? கடவுள் அடையிறதுக்கு பயிற்சி செய்கிற. பயிற்சி செய்யறதுக்காக பயிற்சி செய்யலை. இப்போ கரெக்டாக பயிற்சி செஞ்சேன்னா அதுதான். அப்போ பயிற்சி செய்யவே பிறந்த மாதிரி ஆகும். நான் 5 பயிற்சி செய்யறதுக்குன்னே நீ வாழ்ந்த மாதிரி ஆகும். நீ 5 பயிற்சி சரியாக செய்யறதுக்குன்னே செய்கிற மாதிரியும் செஞ்சால் என்ன எனக்கான்? புரியுதா? ஏர்போர்ட்டில் யாரோ ஒருத்தர் வராங்க, பச்சை படகு கட்டின்னு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் தான் ஏதோ மூத்திரம் மீண்டாங்க, மேலே பட்டுச்சு, நாத்தடி போகுதுன்ட்டு பேண்ட்டு மாட்டிட்டாங்க. என்னாச்சு ஒரு நிலமை? போட்டோலாம் பார்த்தா அவங்கள மாதிரி தான் இருக்கிறாங்க. புடவை கட்டலன்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டாக வச்சுக்கிறே இல்லையா? போனர் கேட்குறாரு வந்துட்டாங்களான்னு கேட்டாக்கா, இல்லைங்க பச்சை புடவை கட்டினார். பெரும்பகுதி வேலைக்காரங்க ஏழைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. குறிப்பாக மிலிட்ரியில் இவங்க அப்படி தான் இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தோடனே காலையில் எழுந்துலன்னா பொண்டாட்டி திட்டுவான், பிள்ளைங்கள அடிப்பான். கேட்டால் அவங்க பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, அப்பா மிலிட்ரியில் இருந்தார், ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார். பார்த்துக்கிறீங்களா? ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி என்ன இருப்பார் பாரு. நான் கட்டி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ண என்ன ஆகுது இல்லை? அதெல்லாம் தப்பு. பயிற்சியை சரியாக பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்? மகிழ்ச்சியாக பண்ணணும், கொண்டாட்டமாக பண்ணணும், ஆனந்தமாக பண்ணணும், இலக்கை நோக்கி பண்ணணும். பயிற்சி எதுக்கு பண்ணணும்? இறைவன் அடையத்துக்கு பண்ணணும். இலக்கு தான் முக்கியம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.